மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இன்னும் 2 நாட்களிலே வருஷத்தை முடிக்கப் போகிறோம். இது அந்த 2 நாட்களில் வருஷத்தை முடிக்கப் போகிறோம். ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை எங்கள் முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனின் மகிமைக்காக அவரின் கிரியைகளை சொல்வது எங்களுக்கு கடமையாய் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். ஆனால் அதில் ஒருவன் தான் திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னான். அப்போது இயேசு கேட்கிறார், நான் குணமாக்கிய மற்ற 9 பேரும் எங்கே என்று. இதிலிருந்து என்ன புலப்படுகிறது? கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் அவரை மகிமைப்படுத்தணும், நன்றி சொல்லணும் என்று கர்த்தர் எங்களிடம் வந்து எதிர்பார்க்கிறார். ஆமாம் பிரியமானவர்களே, 2024ஆம் ஆண்டு என் காலங்கள் எப்படி இருந்தது, கர்த்தர் எப்படி நன்மைகள் செய்தார், என் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை உங்கள் மத்தியில் அவரை மகிமைப்படுத்தி, இது கர்த்தர் ஒருவருக்கே சகல மகிமையும், அவரை மகிமைப்படுத்தி, அது மட்டுமல்லாதபடி என்னை போல நீங்களும் பாடுகளுக்குள்ளால், கண்ணீர்களுக்குள்ளால், அவமானங்களுக்குள்ளால் போய்கொண்டிருப்பீர்களானால் இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். உங்கள் பலவீனத்திலே இது ஒரு பலத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் எனக்கு இல்லை. ஆம் சகோதரா சகோதரி, 2024ஆம் ஆண்டு தொடங்கும் போது எல்லாரையும் போல நானும் சந்தோஷத்தோடு இந்த வருஷம் ஒரு ஒளிமயமான வருஷமாக இருக்க போகிறது என்று சந்தோஷத்தோடு அந்த வருஷத்தை ஆரம்பித்தேன். ஆனால் அந்த வருஷத்திலே நான் போன அழுகையின் பள்ளத்தாக்குகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள், போராட்டங்கள், இழப்புகள், தனிமைகள், வார்த்தையில் சொல்லி முடியாதவைகள், கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றேன். அப்போதெல்லாம் நினைத்துக் கொள்வேன், கர்த்தாவே எதற்காக என்னை இப்படி ஒரு பாடுகளுக்குள்ளால் கொண்டு செல்கிறீர் என்று. ஆனால் 2024ஆம் ஆண்டை முடிக்க போகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, வித் ஜோய்ஃபுல் ஹார்ட் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமாம் சகோதரா சகோதரி, 14 வருஷங்கள் ஒரு பாடசாலையிலே ஆசிரியையாக இருந்தேன். அதுதான் எனக்கு நிரந்தரம் என்று நினைத்திருந்தேன். 2024ஆம் ஆண்டு அந்த வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். ஏனென்றால் அது என் ஹோம் ஸ்கூல். ஆனால் கர்த்தர் இன்னும் ஒரு அருமையான பாடசாலையை ஆயத்தப்படுத்தி ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு சென்றார். அந்த இடத்திலே இன்னும் மகிமையாக தமிழ் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கனையாக, தமிழ் டிரான்ஸ்லேஷன், அந்த பாடசாலையிலே தமிழ் டிரான்ஸ்லேஷன் செய்யத்தக்கனையாக, இன்னும் நான் இருந்ததை விட இன்னும் அதிகமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கனையாக ஒரு அருமையான பாடசாலையிலே கர்த்தர் என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல சகோதரா சகோதரி, 15 வருஷங்கள் ஒரு வீட்டிலே குடியிருந்தோம். ஒரு வீட்டிலே 15 வருஷங்கள் குடியிருந்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் இருதயம் அந்த வீட்டிலே இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீர்கள். இது இதுக்காக, இது இப்படி இருக்கணும், இது அப்படி இருக்கும் என்று பார்த்து பார்த்து 15 வருஷங்கள் ஒரு வீட்டில் இருக்கும் போது அதில் எவ்வளவு உங்கள் இருதயம் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் 2024ஆம் ஆண்டு அந்த வீட்டை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வீட்டை இழந்து விட்டேன். கண்ணீரோடு அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை என்னால். என்றால் அந்த வீடுதான், நான் நினைத்தேன் அந்த வீடுதான் எங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் என்று நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் சந்தோஷத்தோடு செய்த இடத்தை பறி கொடுத்து நிற்கும் போது கண்ணீரால் கதறி அழுதேன். கர்த்தாவே, எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இதையெல்லாம் என் வாழ்க்கையில் அனுமதிச்சீர் என்று சொல்லி அழுதேன். ஆனால் கர்த்தர் அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். என்னை வழி நடத்தினார், என்னை ஆற்றி தேற்றினார்.
அருமையான ஒரு புதிய வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அந்த வீட்டை ஒரு ஆலயமாக நான் பிரகடனப்படுத்தத்தக்கதாக ஒரு அருமையான வீட்டை ஆயத்தப்படுத்தி அந்த வீட்டிலே எப்போதும் சந்தோஷம், சமாதானம், ஜெபத்தின் ஒளி, பாடல்களின் ஒளி, துதியின் ஒளி, துதியின் ஆராதனை செய்யத்தக்கனியாக கர்த்தர் ஒரு அருமையான புதிய இடத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தார். எவ்வளவு அன்பான தெய்வம் என்று பாருங்க. நீங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கொடுக்கும் தெய்வம் அல்லவா எங்கள் தெய்வம். அது மட்டுமல்ல சகோதரா சகோதரி, என் குடும்பத்திலே என் உறவின் திருமணம் இன்று, அடுத்த நாள் காலை என் உறவின் மரணம். எப்படி தாங்குவேன்? நினைச்சு பாருங்க. எவ்வளவு பாதை. முதல் நாள் திருமணம், அடுத்த நாள் மரணம். எப்படி சென்றிருப்பேன்? கர்த்தரிடம் கேட்டேன், கர்த்தாவே ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்? ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்கவில்லை, உன்னை பலப்படுத்துகிறேன், உன்னை புடமிடுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமாம் சகோதரா சகோதரி, எத்தனை கண்ணீரின் பாதைகளில் எல்லாம் போன போது கூட கர்த்தர் கூட இருந்தார். அக்கினியில் நடந்தேன், ஆனால் நான் அவிந்து போகவில்லை. தண்ணீருக்குள் நான் கடந்து சென்றேன், ஆனால் நான் மூழ்கி போகவில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். எதையெல்லாம் எந்த பாதைகளுக்குள் எல்லாம் போகக்கூடாதோ அப்படியான பாதைகளுக்குள் எல்லாம் சென்றேன். மரணம், இழப்பு, தனிமை, கைவிடப்பட்ட நிலை, இப்படி எல்லா பாதைகளுக்குள்ளும் போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் எல்லாவற்றிலும் என்னோடு என் கர்த்தர் கூட இருந்து என் பலவீனத்திலே அவரின் பலத்தை கொடுத்து என்னை பலமாக்கினார். அது மட்டுமல்ல, 14 வருஷங்கள் இருந்த ஒரு சபையை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. நான் சொன்னது போல எனக்கு பிரிவு என்பது எனக்கு சேஞ்ச். ஐ டோன்ட் லைக் சேஞ்சஸ். எனக்கு அது கூட எனக்கு ரொம்ப துன்பமாயிருந்தது. ஐயோ, நான் பார்த்த சகோதரர்கள், நான் பார்த்த சகோதரிகள், என் பிள்ளைகள், இவர்களை விட்டு நான் வேறு இடத்துக்கு செல்கிறேனே என்று நினைத்த போது கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரமான பாதையிலே வழிகளை உண்டாக்க வல்லவர், அபாந்தரமான இடத்திலே ஆறுகளை உண்டாக்க வல்லவர் எங்கள் ஒரு கர்த்தர் ஒருவரே. போன சபையிலே அநேக வாலிப பிள்ளைகள், என் தரிசனமே வாலிப பிள்ளைகள் தான். அநேக வாலிப பிள்ளைகளை கொடுத்து அவர்களை கர்த்தருக்குள்ளாக நடத்த, அவர்களுக்காக வேதத்தை, புடமிடப்பட்ட வசனங்களை கொடுத்து அவர்களை தேவனுக்குள் நடத்த என் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். சில வேளைகளை நாங்கள் யோசிப்போம், இது எல்லாம் ஏன் நடக்கிறது என்று. ஆனால் எங்களுக்கு முடிவு தெரியாது, கர்த்தருக்கு முடிவு தெரியும். எத்தனையோ இழப்புகள் சகோதரா சகோதரி, கண்களில் கண்ணீர்கள், குடும்பத்திலே இழப்புகள் ஏற்பட்டன, குடும்பத்திலே பிரிவுகள் ஏற்பட்டன. ஆனால் இன்றைக்கு வருஷத்தை முடிக்க போகிறேன். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் மாற்றி என் கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து கொடுத்தார். என் குறைவுகள் எல்லாவற்றிலும் என் கர்த்தர் நிறைவாக இருந்தார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் என்ற வாக்கின் பிரகாரமாக என் கர்த்தர் இந்த வருஷத்தை சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பரிபூரணத்தோடு முடிக்க தேவன் கிருபை செய்தார். இவற்றையெல்லாம் நான் இழந்து நின்றோனோ வருஷத்தின் ஆரம்பத்திலே, வருஷத்தின் முடிவிலே என் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்தார். அவருக்காக ஒரு ஆலயத்திலே அவருக்காக ஓட எனக்கு கிருபை கொடுத்தார். அவரின் பிள்ளைகளை நடத்த எனக்கு கிருபை கொடுத்தார். அருமையான வேலையை கொடுத்தார். நான் கர்த்தருக்கு மனமாற நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமாம் சகோதரா சகோதரி, நீங்களும் இப்படியான பாடுகளுக்குள் போய்கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த பாதைகளுக்குள் சென்றாலும் கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் முடிவை சம்பூர்ணமாக மாற்றி கொடுப்பார். ஒரு அருமையான பாடல் மூலமாக இந்த சாட்சியை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள்